கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டி சார். வணக்கம். 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 தினம் சினிமாவில் விஜய்க்கு எதிர்ப்பா எப்போதுமே அஜித் படம் வந்தாதே தமிழ்நாட்டுல பேசு பொருளா இருக்கும். மக்கள் மத்தியில அதான் இயல்பான ஒரு வார்த்தையா நம்ம பார்த்துருப்போம். ஆனா தற்போது பார்த்தோம்னா விஜய்க்கு ஆப்டா எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர் இறங்கியிருக்காங்க. ஒரே நாள்ல ஜனநாயகம் பராசக்தி ரிலீஸ் ஆகிருக்காது. கூடுதலா பார்த்தோம்னா 2 ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருள் பராசக்தி அந்த ஹிந்தி எதிர்ப்பு பேசுபொருளா இருக்கிறது. அதே மாதிரி முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் இந்த படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் தாவேக்கு சொல்லிட்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஜயும் சிவகார்த்திகேயனும் தாங்கள் எதிரெதிராக படம் எடுத்திருக்கிறதா சொல்லவே இல்லை. சரியா? ஆரம்பிச்சு நாரதர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, ரைட்டு. ஆனால் இதில் ஒரு நாரதர் வேலை இருக்கத்தான் செய்யுது. இயல்பாகவே என்னன்னா, இது ஆரம்பிச்சு வச்சவர் விஜய். ஜனநாயகன் இந்த படம் அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் வரமாட்டேன், அடிக்காம விட மாட்டேன், நான் பின்வாங்கிறதா எனக்கு பழக்கமே கிடையாது, அது இதுன்னு சொல்லிட்டு வழக்கமான குப்பை பஞ்சு டயலாக் தான். சரிங்களா? அதை இன்னைக்கு என்னன்னா திமுகவுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்காரு அவர். அப்ப அரசியலை தொடங்கி வச்சது விஜய். சரிங்களா? ஆனா என்னன்னா, நீங்க சினிமான்றது ஒரு கருத்து ஊடகம். நீங்க கருத்து சொல்றதுக்கு சினிமாவை தேர்ந்தெடுத்துறீங்கன்னு வைங்களேன், நீங்க கருத்துல பலமா இருக்கணும். அதை விட்டுட்டு கருத்துல வீக்கா இருந்துட்டு பஞ்ச் டயலாக்ல வாட்ஸ்அப் பஞ்ச்ல ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தோத்துருவீங்க. இப்ப பராசக்தி படம் கொடுக்குற டஃப் தான். பராசக்தி படம் எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது மக்களுடைய பிரச்சனை. மொழி என்பது வெறுமனே கம்யூனிகேஷன் பிரச்சனை இல்லை, அது வாழ்வாதாரம். இப்ப நீங்க இது விளம்பர உலகம். சரிங்களா? விளம்பர உலகத்துல நான் என் பொருளை கூவுறேன், என் பொருளை நான் கூவி விற்கிறது 9 பேருக்கு புரியுது, ஒருத்தனுக்கு புரியல. நீங்க உங்க பொருளை கூவுறீங்க, ஒருத்தனுக்கு புரியுது, 9 பேருக்கு புரியல. யார் பொருள் விற்கும்? 9 பேருக்கு புரியுற பொருள் தான் விற்கும், என் பொருள் தான் விற்கும். ரைட்டா? அப்ப மொழி என்பது என்னன்னா பொருளாதார ஆயுதம். அப்ப நீங்க இந்தியா முழுக்க எந்த மொழியை எடுத்துக்கொண்டு போய் அடிக்க போறீங்கன்றது என்பது இன்னைக்கு ஒரு யுத்தமா மாறுது. இத இந்தியாவை பொறுத்தளவு ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி, வெள்ளக்காரனுக்கு வட்டி கொடுத்தவங்க சேட்டுக, குஜராத் சேட்டுக, குஜராத் மார்வாடி சேட்டுக. யார்? லோக்மான்யா சேட்டுன்னு ஒருத்தன். அவன் யாருக்கு வட்டி கொடுத்தவன் தெரியுமா? கிழக்கிந்திய கம்பெனிக்கு வட்டி கொடுத்தவன். கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளாம் அப்ப எங்க இருந்திருப்போம்? கஞ்சிக்கெல்லாம் கடந்த கம்யூனிட்டிஸ் நம்ம. ரைட்டா? அவன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வட்டி கொடுக்குறான் அந்த சேட்டு. ரைட்டா? அப்ப அந்த காலத்துல இருந்து அவங்க இந்திய வளங்களை கொள்ளையடிக்கிறவங்க பிரிட்டிஷ்காரனோட சேர்ந்து கூட்டு பிசினஸ் பண்றான். இங்க இருந்து கஞ்சா ஆபினை வாங்கி பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்து சீனாவுக்கு கடத்தி விற்கிறான். அப்பவே அந்த அளவுக்கு அந்த தொழிலெல்லாம் பண்ண ஆளுக அவங்க. அதனால அவங்கள்ட்ட இல்லாத பணம் கிடையாது. அவனுக்கு ஆனா ஒரு சவால் என்ன தெரியுங்களா? தென்னிந்தியாவில் இந்தியை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்திய கொண்டு போய் சேர்த்துட்டா அவனுக்கு பிசினஸ் ஈஸி. அப்ப இங்க இருக்கிற வளங்களை கொள்ளையடிப்பது, உழைப்பை கொள்ளையடிப்பது, வளங்களை கொள்ளையடிப்பது, இங்க பிசினஸ் பண்றது எல்லாமே ஈஸி. ஆனா அவனால முடியல. சரவணா ஸ்டோரா அடிச்சு புடுங்கிறதுக்கு என்ன செய்யலான்ட்டு இருக்க வேண்டிய நெருக்கடி தான் தமிழ்நாட்டில் அவனுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மக்கள்கிட்ட மொழி ஊடுருவாததால் தமிழர்களை கொள்ளையடிக்க முடியல. அப்ப இப்படி ஒரு கனமான சப்ஜெக்ட பராசக்தி எடுத்துருக்கு. பராசக்தியில 10 டயலாக் சக்சஸ் ஆனாலும் அது ஒரு அரசியல், அது ஒரு டிக்ளரேஷன், அது தமிழ் மக்களுடைய ரத்தம் குருதி. ஜனநாயகன் வழக்கமான குப்பை பஞ்சு டயலாக், தக் லைஃப் டயலாக். நான் வந்தா போட்டுருவேன், குத்திடுவேன், வெட்டிடுவேன், வழக்கமான ஒரு இது. நாங்களாம் வந்தா பின்வாங்க மாட்டோம், சிங்கங்கள் தான் கூட்டமா வரும், பண்டிகை தனியா வரும், பண்டிகை கூட்டமா வரும், சிங்கிள் அப்படிலாம் போவோம், அதுக்கு வர்றது இல்லை. இவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த கணக்குல அடிக்கிற பஞ்சஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பஞ்சு தான் ஒரு ஜனநாயகத்துல பூரா அடிச்சு வச்சிருக்காரு. ஆனா பராசக்தியுடைய ஒவ்வொரு வசனம், காட்சி, இந்த
தீ பரவட்டும், டெல்லி தான் இந்த இந்தியாவான்னு கேக்குறது. ட்ரெய்லர்லயே வித்தியாசம் தெரியுது. அதான் நீங்க சொன்ன மாதிரி இது ஏன் அந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா அப்படின்னு கேட்கிற டயலாக்ஸ் இது 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 ஒரு ஒரு வரியே வந்துட்டு ஒரு அரசியல் கேள்வி. தமிழர் மீனவரை சுட்டு கொள்ளுவீங்க, 800 பேரை சுட்டு கொண்டிருக்கான். யார் சுட்டு கொண்டது? அடுத்த நாட்டு ராணுவம். நீங்க ராஜஸ்தான அங்க பார்டர் தான், பாகிஸ்தான் பார்டர், ஒரு 800 ராஜஸ்தானியை சுட்டு கொள்ளட்டும். காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டதுக்கு தானே போர் நடத்துறீங்க. சிந்தூர்ல 800 தமிழ்நாடு சுட்டு கொண்டா என்ன பண்ணீங்க? வேடிக்கை பார்த்தீங்க. அப்ப இது நமக்கு ரத்தமும் குருதியுமான கதை. இதுல வர்ற ஒவ்வொரு டயலாக்கும் நமக்கு நம்முடைய சொந்த பேச்சு, ஒவ்வொருத்தருடைய பேச்சு. இதுலதான் பராசக்திக்கு கனம் இருக்கு, வலு இருக்கு. அதனால ஜனநாயகன் ஒரு டப்பான்றது அந்த ரிலீஸ்லயே தெரிஞ்சு போச்சு, ட்ரெய்லர்லயே இல்ல. தெரிஞ்சு இது போச்சு. திமுக படம் பராசக்தி, ஜனநாயகம் தான் மக்களுக்கான படம்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்கல்ல. நீங்க உங்களை யாரும் மொழிப்போரை பத்தி விஜய் நடிக்க கூடாதுன்னு யாரும் அவரை பவுடரை பிடிங்க வச்சுக்கிட்டாங்களா? நீங்க பவுடர் அடிச்சு நடிக்க கூடாது, இல்ல நீங்க கால் சீட்டு கொடுக்க கூடாது அப்படி எதுவும் அவர் டைரக்டரை பிடிங்க இறட்டி விட்டாங்களா? ப்ரொடியூசரை காணாம ஆக்கிட்டாங்களா? ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு அடிநாதமான ஒரு பிரச்சனையை எடுத்து விஜயை நடிக்க கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்களா? அப்புறம் நீங்க இப்ப வழக்கமான பஞ்சு டயலாக் போய் தற்கொலைகளாக்கி எங்க பிள்ளைகளை தற்கொலை ஆக்கிட்டு என்னத்தையா வசூல போடலான்றது கடைசி பிளானா? இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்கு அந்த 41 பேர் கொலைக்குமே தொடர்புபடுத்தி தொடர்ந்து சர்ச்சை இருக்கு. ஜனநாயகன் படத்துல கூட்டம் காட்டுறதுக்கு அங்க நீங்க ஏரியல் ஷாட் எடுத்திருக்கீங்க, ஆதாரம் இருக்கு. ஏன் அவ்வளவு நவீனமான அவ்வளவு ட்ரோன் அங்க பறந்துச்சுன்றதுக்கெல்லாம் கேள்வி இருக்கு, விசாரணையில இருக்கு. அப்ப என்னன்னா, நீங்க தமிழர்களுடைய வலியையும் ரத்தத்தையும் வேதனையும் கண்ணீரையும் சினிமாவை எடுக்கிறது உங்களை யார் கைப்பிடிச்சிருக்கிறா? நீங்க தான் ஓடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எது வரல? தமிழ் மக்கள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் அனுபவிக்கிற சாதிய வேதனைகள் இந்த படமா ஆக்கப்படுது. நடிகை நீங்க ஒரு கேரக்டரு. இங்க சமகாலத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. நடிகை ஒரு கேரக்டரு. தமிழ்நாட்டில இருந்து போற விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேர் எவ்வளவு கொடுமைகளை சந்திக்கிறான்னு இப்ப நீங்களும் ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அது என்ன, அந்த பிகிலுல அந்த வீரர்கள் ஜெயிக்கிறத விட ஹீரோயின்ஸ் தான் இருக்கு. நல்ல படத்தையும் முன்னையாக்குறதா உங்க வேலை இல்லையா? பிகிலு படத்துல பாத்தீங்கன்னா அந்த வீராங்கனை வீரர்கள் விளையாட்டுல ஜெயிக்கிற விட இவர் பண்ற ஹீரோயிசத்துக்கு தான் எல்லையே கிடையாது. அப்ப குப்பை படமா தேடி நீங்க நடிச்சுட்டு பராசக்தி எனக்கு போட்டியா வருது அப்படின்னா போட்டி எதிர்கொள்ளுங்க. சரியா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி எடுத்துட்டாருல, நீங்க சமஸ்கிருத எதிர்ப்பை பத்தி ஒரு படத்தை எடுங்க. சமஸ்கிருதத்தை எடுத்து நீங்க ஒரு படம் எடுங்க. ரைட்டா? நீங்க பெரியார் உங்க கொள்கைவாதி தானே, பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு படம் எடுங்க. சூத்திரன் எப்படி எங்க மக்களை சொல்லலாம், நீங்க ஒரு படம் எடுங்க. 10 கோவில் நுழைவு போராட்டத்திற்கு விஜய் தலைமை தாங்கிற மாதிரி எனக்கு போராட்டம் எடுங்க. 10 இடத்துல தாழ்த்தப்பட்ட ஆணவ படுகொலைக்கு எதிராக விஜய் வாங்க. ஆணவ படுகொலை எத்தனையோ காதல் படுகொலை நடக்குது. காதல்னு சொல்லிட்டு சாதியின் பெயரால் பல்வேறு படுகொலைகள் நடக்குது. வாங்க விஜய் நடிங்க. இன்னும் உங்களை யாரும் கைப்பிடிச்சிருக்கிறாங்களா? அப்புறம் என்ன? அப்ப நீங்க சினிமால ஒப்பீடு பண்றீங்கன்னா, அதுவும் நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு கருத்தளவுல போட்டி போட்டு தான் ஆகணும். நடிகராகவும் நீங்க போட்டி போடணும், கருத்து போட்டி போட்டு தான் ஆகணும். எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும்போது காங்கிரசுக்கு எதிரான பல சினிமாக்கள்ல நடிக்கிறாரு. சிவாஜியை தூக்கி பாரத விலாஸ், அந்த விலாஸ், இந்த விலாஸ்ன்னு இந்திய தேசிய படமா காங்கிரஸ் மேக்கிங்ல சினிமாவா வரும். எம்ஜிஆர் திமுக இருக்கிற வரைக்கும் அடிச்சு வந்துட்டு மன்னாதி மன்னன், மலைக்கல்லன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட வசனமா இருக்கும். இது பாட்டே உண்டு, அச்சம் என்பது மடமேடான்னு ஒரு பாட்டு. அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு பாட்டு வருது, எம்ஜிஆர் பாட்டு அது
ரைட்டா? நடிக்க எடுங்க, யார் உங்களை கைப்பிடிச்சு இழுக்கிறா? அதுதான் நம்ம சொல்ல வரோம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா ஜனநாயகன் விசஸ் அந்த பராசக்தி. ஜனநாயகன்றது வந்து ஒரு மத்த கட்சிக்கான பேராவும், பராசக்தி திமுக பேராவும் ஒரு பேரா வந்து வச்சுதான் தொடர்ந்து வந்து திமுக வந்து தாக்குதலுக்கு எங்களுக்கு எதிராக ஒரு வேலையை பாக்குறாங்க. இன்பநிதி கூட அதுக்காக தான் இறக்கி விடப்பட்டிருக்கான்னு ஒரு கருத்து வைக்கிறாங்கல்ல. பராசக்தி என்னன்னா ஒரு சிமிலாரிட்டி இருக்கத்தான் செய்யுது. அது வந்துட்டு திமுகவினுடைய ஒரு உதயத்திற்கான ஒரு சினிமாவா அது மாறுச்சு. திமுகவுடைய அடிப்படையான சில கொள்கைகள் அது எந்த மக்களுக்காக பேசுதுன்றத ஒரு அடிச்சு டிஸ்பிளே பண்ண ஒரு படம். அது மட்டும் இல்லை, இந்த மணிப்பிரவாள தமிழா இருக்கும் பழைய தமிழ் படங்கள், அந்த காலத்துல வந்த தமிழ் படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பூரா மணிப்பிரவாள தமிழா இருக்கும். பூரா அந்த சமஸ்கிருத பிராமணிசத்தோட கலந்த பேச்சு, பாட்டு, மியூசிக் வரைக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதை பிரேக்கப் பண்ண படம்னா ஒரு நாடக தமிழ் இருக்குல்ல, சாதாரண மக்களுடைய நாடக தமிழ் அந்த பராசக்தியில வரும். அடி தீ பிடிக்கும் தமிழ் அதுலதான். அப்ப அப்படி ஒரு பிரேக் த்ரூ பண்ண படம் பராசக்தி. எங்கடா பேசியிருக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி திராவிட கொள்கைகள் அதுல ஃபுல்லா வரும். கோவில் கூடாது என்று நான் சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாது என்பதற்காக அதை செஞ்சேன் அப்படின்னு வரும். இந்த மாதிரி சிறந்த ஒரு வசனங்களோடு வந்தப்படும். அது மாதிரி இந்த பராசக்தி நிச்சயமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றி தமிழ்நாட்டுல நல்ல சினிமா வரல. இப்ப இது நிச்சயமா பராசக்தி ஒரு அந்த வரலாற்று சீக்வன்ஸை கொஞ்சம் சரியாக சொல்லி இருந்தா உண்மையிலே தமிழ் சினிமாவில் அது ஒரு பொக்கிஷம் தான். ஏன்னா நான் ஒரு நேரட்டிவ் சரியா இருக்கிறதா பார்த்தேன். என்ன அப்படின்னா, அண்ணாவிடம் பேட்டி கேட்கப்படுது, நீங்க தான் இந்த இதை தூண்டி விட்டுறீங்களா, திமுக தான் இதை தூண்டி விட்டுச்சா அப்படின்னு. அப்ப இன்ன வரைக்கும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த பேரு சீமான் குரூப் வரைக்கும் சொல்ற பேரு என்னன்னா, திமுகவுக்கு அது ஒரு பெரிய பொட்டன்சியலா மாறுச்சுன்ற அடிப்படையில இது திமுக நடத்தின போராட்டம் இல்லைன்னு 100 முறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா அண்ணாவே அன்னைக்கு உண்மையை தான் பேசியிருந்தார். அண்ணாவே தெளிவா என்ன சொன்னார்னா, இதை நாங்கள் தூண்டி விடவில்லை, ஆனால் போராடுபவர்கள் எல்லாம் என் தம்பி பாருன்னு அவர் கிளைம் பண்ணார். இதுதான் திமுக அன்னைக்கு செய்யுது. அப்ப அந்த வசனம் இந்த ட்ரெயிலர்ல காட்டப்படுது. அப்ப என்னன்னா, இது ஒரு நம்பகமான வசனமா இருக்கு. வரலாற்றை கூட கொஞ்சம் நேர்மையா பதிவு செஞ்ச மாதிரி இருக்கு. அது சிறப்பாக இந்த மாதிரி அது இன்னும் சிறப்பாக அந்த பதிவு வந்திருக்கிற பட்சத்துல இது உண்மையிலே தமிழ் சினிமாவுடைய ஒரு தமிழர்களுடைய வரலாற்று பதிவா மாறும் நிச்சயமா. இதுல மிக முக்கியமா அதுல ஒரு பெண் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, தற்குறி 8ஆம் கிளாஸ் படிச்ச தற்குறின்னு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. நேரடியா தாவேக்காவை தாக்கிதான் அந்த கருத்து வருதுன்னு ஒரு கருத்து வருது. அது எப்படி? தற்குறின்ற வார்த்தை தாவேக்காவனுடைய பட்டப்பெயரா இல்ல, அப்படி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம வேணா ரெக்கமெண்ட் பண்ணி அதை எடுக்க சொல்லுவோம். நீங்களா என் கிளைமுக்கு போறீங்க, நாங்க தான் தற்குறி, எங்க பேரு ஏன் வருது அப்படின்னு. அப்படி ஒண்ணு இருந்தா நான் என்ன சொல்றேன், ஜனநாயகன் திரைப்பட குழுவினர் சார்பாகவும் தாவேகா சார்பாகவும் தற்குறி என்பது எங்களை குறிக்கும் வார்த்தை, எனவே எடிட்டோரியல்ல இந்த பெயரை இவர்கள் பயன்படுத்தினது எங்களுக்கு எதிராகத்தான் ஆதாரத்தை கொடுத்து நீங்கிக்கிற சொல்லுங்க. ரைட்டா? ஆதாரபூர்வமா இவங்கதான் தற்குறின்னு இவங்க நம்பினா ஆதாரத்தை கொடுத்து அது சரி பண்ணிக்கிற சொல்லுங்க. ரைட்டா? அதான செய்ய முடியும். இதுல அடுத்த கட்டமா இன்னொன்னு என்ன இருக்குன்னா, இது பராசக்தி விசஸ் ஜனநாயகன் வரும்போது ஜனநாயகனுக்கு அதிக தேர்தல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் வந்து பேசிக்கிருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறது, அவங்களுடைய ஆதரவுல பராசக்தி வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் படத்துக்கு எந்த அளவு தேட்டர்லாம் கிடைக்கும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. இல்ல, நீங்க இத தலைகளா தான் கேட்கணும் ஆக்சுவலா. ஏன்னா 180 கோடி ரூபாய் வணிக மதிப்புள்ள சினிமா துறையை விட்டு வந்தது யாரு? இன்பநிதியா, சிவகார்த்திகேயனா? யார் விட்டுட்டு வந்திருக்கா? விஜய் 180 கோடி ரூபாய் வசூல் செய்யக்கூடிய வணிகம் உள்ள சினிமாவுக்கு தேட்டர் தர மாட்டாங்கன்னா இதை விஜய் நம்ப மாட்டாரு. நீங்க பொய் சொல்றதுக்கும் அளந்து விடுறதுக்கும் அல்லது முகநூல்ல அள்ளி விடுறதுக்கும் ஒரு எல்லாம் வேணும்ல. தேட்டருக்காரன் என்ன இடிச்ச வேணாம், தேட்டருக்காரங்க இப்ப என்னன்னா இந்திய எதிர்ப்பை பத்தி பேசுவதால்
நாங்க எங்களுடைய வணிகம், வர்த்தகம், லாபம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாங்க எப்படியாவது பராசக்தி தான் ஓட்டுவோம்னு யாரும் நெருப்பு மேல சத்தியம் பண்ணிட்டு நிற்கிறாங்களா? அவங்களுக்கு லாபம் தானங்க முக்கியம், வசூல் தானே முக்கியம். 1 கோடி ரூபா அவங்க இப்ப 50 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்க, 2 கோடி ரூபா வருதுன்னா அதைத்தானே அவங்க பார்ப்பாங்க. அப்ப 180 கோடி ரூபா வணிக மதிப்பு உள்ள சினிமா நாயகன் நீங்க, அதை எப்படி உங்களுக்கு தேட்டர் வாங்காம போயிடுவாங்க? அது உண்மையே இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் முன்னால வர்றது ஜனநாயகம் தான் வருது. அதே நாள் ரிலீஸ் இல்லையில முந்தி வர்ற படத்துக்கு தான் தேட்டர் அட்வான்டேஜ். நீங்க அப்படி பார்த்தா கூட ஜனநாயகம் தானே முதல் நாள் வருது. அப்ப அப்படி அது ஒரு தவறான குற்றச்சாட்டா தான் இருக்கு. ஓகே, நன்றி. நன்றிங்க, நன்றி.